சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் உடனடியாக எடுத்த அதிரடியான முடிவு தற்பொழுது வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இனி ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் இணைய முடியாது என்று பொதுக்குழுவின் முடிவிலேயே பேசப்பட்டுவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் எது வேண்டுமானாலும் முடிவுகளை மேற்கொள்ள முடியும். அவரது சம்மதம் இல்லாமல் அதிமுகவில் எதையுமே செயல்படுத்த முடியாது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தற்பொழுது தொடங்கியுள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போகிறாரா அல்லது என்டிஏவுடன் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணையப் போகிறாரா என்று பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், பாஜக தென் மாவட்டங்களில்தான் கணிசமான இடங்களை கைப்பற்றும். ஆனால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே பாஜக பெறும். அதிமுகவும் பாதிப்பை பெறும். இதனால் ஓபிஎஸ் அவர்களை சமாதானம் செய்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காவது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ்ஸிடம் தெரிவித்தார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் நிச்சயமாக கூட்டணி வைப்பதில் முழு சம்மதம் என்பதையும் தெரிவித்தார். எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, 40 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதனால் நிச்சயம் இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்க மாட்டார். இதனால் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது கடினம். ஆகையால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் 40 தொகுதிகளில் 30 முதல் 35 தொகுதிகள் கிடைக்கும். அதில் 20 தொகுதிகளுக்கு மேலாக தென் மாவட்டங்களில் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் வெற்றியடைவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தற்பொழுது கட்சியை ஆரம்பித்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு என்பது புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது உறுதிதான், அதுவும் கூட்டணிதான் என்பதை தெள்ளத் தெளிவாக தொண்டர்களுக்கு புரிய வைத்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவானது ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அல்லது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேர்தல் முடிவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரும். அவர் கூட்டணி வைத்தாலும் சரி, சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி, ஓபிஎஸ்ஸிற்கு வெற்றிதான் என்று அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது உண்மையா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.